ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் டபுள் ஆக்குபென்சி. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு இங்கே நான் உங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தப்ப இதுதான் கதை போல அப்படின்னு நினச்சேன் நான் ஒரு விஷயத்தை. ஆனால் போய் படத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே எனக்கு நான் நினைக்காத ஒரு சில சர்ப்ரைஸ் இருந்தது. அதனால் உங்களுக்கும் அது சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். அதனால் இந்த கதை எதையுமே நான் இங்கே ரிவீல் பண்ணலை. அது சம்மந்தமான எந்த விஷயத்தையும் இந்த விமர்சனத்தில் நான் பேசலை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது வித்தியாசமான கதைக்களத்தோட ஒரு படம். அந்த மாதிரி ஒரு கதையோட ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அறிமுக இயக்குனரான அஸ்வின் கந்தசாமி ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காப்ல. பட் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு 2015 ஒரு சவுத் கொரியன் படமாக வெளியான த பியூட்டி இன்சைடு, நம்ம ஆல்ரெடி விமர்சனம் பண்ண ஒரு படம் தான். அட்டகாசமான ஒரு படம் அது. இந்த படம் அங்கேருந்து கூட நமக்கு லைட்டாக இவங்களுக்கு அந்த ஐடியா வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அங்கே தான் போச்சு மைண்டு. அது ஏன் அப்படின்னு நீங்கள் அந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த படத்தில் பார்ட் 2க்கு லைட்டாக ஒரு லீடும் விட்டுருக்காங்க கடைசியாக படம் முடியும் போது. இந்த படத்துடைய பலம் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஒரு பக்கம் காதல், ஒரு பக்கம் காமெடி, சொல்லப்போனால் லைட்டாக அடல் காமெடி அப்படின்னு எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒரு ஃபன்ஃபில்டான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு இந்த டீம். எங்கேயுமே பெருசாக போர் அடிக்காத, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கதையை சொல்ல இல்லையா, நீங்கள் ட்ரெய்லரே பார்த்துட்டு இந்த படத்துக்கு போனால் கூட நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸோட இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை செட் அவுட் பண்ணியிருக்கு இந்த டீம். அதை ஃபன்ஃபில்டாக செட் அவுட் பண்ணதுனால தான் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையாக இருக்கு இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்தது எனக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் 2 லிப்லாக் சீன்ஸும் உள்ள வைக்கப்பட்டிருக்கு. அது தேவையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. பட் இருந்தாலும் படம் பார்த்து முடியும் போது இல்லைங்க, அது 2 முக்கியமான காட்சியாக தான் வச்சுருக்காங்க, வேறு வழி கிடையாது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த ஃபீல் உங்களுக்கும் வரலாம். பொதுவாகவே ஒரு கேரக்டர் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷனு, அதனால சில கூஸ்பம்பான ஒரு மொமெண்ட்ஸை கிரியேட் பண்ண முடியும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில காட்சி அமைப்புகளை ஒரு சில கதை களங்களே டிமாண்ட் பண்ணோம். அப்படி ஒரு படம் இது. இந்த படத்துலையும் அந்த மாதிரி 2-3 மொமெண்ட்ஸ் இருக்குது. அது சூப்பராக கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த டீமு. இவங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் எந்த அளவுக்கு அகலமாக கொண்டு வந்தாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் வேற. ஆனால் அந்த மொமெண்ட்டுக்கு இவங்க அரைவான விதம், ஏன்னா அந்த சீன் அந்த இடத்துல அதை டிமாண்ட் பண்ணோம், அதை நீட்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு இந்த டீமு. படத்தில் சந்தோஷ் ஆகட்டும், ரேஷ்மா வெங்கடேஷ் ஆகட்டும், சம்யுக்தா விஸ்வநாதன் ஆகட்டும், வினோத் கிஷன் ஆகட்டும், விடிவி கணேஷ் ஆகட்டும், நம்ம பகவதி பெருமாள் ஆகட்டும்னு சொல்லி எல்லாரும் அவங்கவங்க கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நேர்த்தியாக நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு. சாந்தகுமாருடைய சினிமோட்டோகிராஃபி விஷுவலி ஸ்டன்னிங்காக இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது, ரிச் அண்ட் கிராண்டாக இருந்தது விஷுவல்ஸ் எல்லாமே. சாம் சிஎஸுடைய மியூசிக்கில் ஒரு பாட்டு மெலடி ஆரம்பித்து குத்து நம்பராக முடிச்சிருக்காப்புல. செகண்ட் ஹாஃபில் ஒரு மெலடி நம்பர் ஒன்று வரும், செம்மையான ஒரு மெலடி நம்பரு. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கை பொறுத்தளவுக்கு ஒரு மாதிரி ஓகே ரகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தை என்ன சார் இப்போ பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை எந்த அளவுக்கு ஃபன்ஃபில்டாக இவங்க செட் அவுட் பண்ணாங்களோ இதுலேயே அப்போ செகண்ட் ஹாஃப் இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துருச்சு நமக்கு. ஆனால் இவங்க செகண்ட் ஹாஃபுக்குள்ளே கால வச்சதுலேருந்தே ஒரு பக்கம் காதல், ஒரு பக்கம் எமோஷன்ஸு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டில் தான் இந்த செகண்ட் ஹாஃபை நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணி இவங்க அவுட் அண்ட் அவுட்டு காதல் ப்ளஸ் எமோஷன்ஸாகவே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதில் ரைட்டிங்கே கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிடுச்சோ, இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவ்வளவு தூரம் ஃபன்ஃபில்டாக காமெடி அங்கங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க விடிவி கணேஷை வச்சு. செகண்ட் ஹாஃபில் விடிவி கணேஷை எங்கேயும் காணம் பெருசாக அந்த கிளைமேக்ஸை தவிர. அதனாலேயே அந்த ஃபன் மொமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் மிஸ் ஆகிறனாலேயே இல்லைங்க கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குதோ செகண்ட் ஹாஃப்ங்கிற ஒரு ஃபீலை இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் நமக்கு கொடுத்துருது. அதே நேரத்திலேயே இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இவங்க ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை எடுத்து அது முடிஞ்ச அளவுக்கு ஒரு பக்கம் காமெடியாக இன்னொரு பக்கம் எமோஷன்ஸாக பக்காவாக கிளைமேக்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போ ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு எப்படி இந்த கதையை கொண்டு போய் முடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுல இவங்களுக்கு நிச்சயமாக ஒரு தடுமாற்றம் இருக்குது. அது இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் நிச்சயமாக தெரியுது. ஏன்னா எனக்கு பர்சனலாக இன்னும் கன்வின்சிங்காகவே இந்த கிளைமேக்ஸை வச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீலு இது உங்களுக்கும் படம் பார்க்கும்போது தோணலாம். படத்துடைய செகண்ட் ஹாஃபில் தேவை இருக்குதோ இல்லையோ ஒரு சில பாடல்கள்லாம் இருக்குது. அந்த பாடல்கள்லாம் அவங்க நிச்சயமாக தவிர்த்திருந்தாலே படத்துடைய லென்த்துங்கிறது இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு ஒரு ஃபீல் ஒன்று வரத்தான் செய்யுது. இந்த படமெல்லாம் பேசிக்காக ஒரு ஃபேண்டசி காமெடி படம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி படங்களில் லாஜிக் பார்க்க மாட்டோம். எங்கே பார்க்க மாட்டோம் அப்படின்னா அந்த ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் எங்கே இருக்குதோ அங்கே நம்ம லாஜிக் பார்க்க மாட்டோம். உதாரணத்துக்கு இந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் நம்ம லாஜிக் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதை தாண்டியே கூட நார்மலாக திரைக்கதையாக அங்கங்கே காட்சிகளை நகர்த்தும் போது கூட இவங்க பெருசாக லாஜிக் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக பார்க்கல. ஸோ இது லாஜிக் அப்படிங்கிறதும் ஒரு சில இடங்களில் இவங்க லைட்டாக விடத்தான் செஞ்சுருக்காங்க. மொத்தமாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஒரு சுமாரான ஒரு செகண்ட் ஹாஃப், ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த டபுள் ஆக்குபென்சி.
அடல் காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படம் UA 16+. காரணம் இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, டபுள் மீனிங்காகவும் சரி, நான் சொன்ன மாதிரி 2 லிப்லாக்கும் சரி, ஒரு சில விஷயங்கள் உள்ளே இருக்குது. அதனால் UA 16+ தான் நானுமே சொல்லுவேன். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.